கதையோட ஆரம்பத்துல ஒரு சதுப்பு நில பகுதியில ஒரு ட்ராக்கிங் டிவைஸ்லாம் செட் பண்ணி கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு முதலை அது பாட்டுக்கு அந்த சதுப்பு நில பகுதியில நீந்திக்கிட்டு இருக்குமா. அப்படியே பொறுமையா நீந்தி வந்துகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய முதலையா டக்குன்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வந்து அப்படியே ஒரே கல்ப்ல முழுங்கிட்டு போயிடுது. கட் பண்ணா ஒரு பார்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு கூட ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க போல. ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருந்துருக்கா. ஸோ இப்போ லீவ் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது இதை ஜாலியாக இந்த வெக்கேஷனில் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி அவள் வந்திருக்கா. பட் அவ ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ ஹீரோனோட பாஸ் கால் பண்ணியிருந்திருப்பாங்க. டீம் லீடரோ பாஸோ யாரோ கால் பண்ணியிருந்திருப்பாங்க. வேகமாக வெளியில் வந்துட்டு அட்டன் பண்ணி என்ன விஷயம்லாம் கேட்டா, இந்த மாதிரி வேலைங்கிறது இருக்கு, அதனால நீ திருப்பி வரையா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்களா. இல்லையே, நான் ஆல்ரெடி வெக்கேஷனுக்கு வந்துட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்தேன், அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பாதியிலே கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் என்னமோ சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வருத்தமாக போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பியும் பார்க்குள்ளே போகும்போது அப்போ அந்த ஃப்ரெண்டு புள்ள இருக்கிறாள், அவள் வந்து ஒரு டூர் கைடை ஒருத்தனை பிடிச்சி வச்சிருந்துருப்பா. இவங்க இப்படி ட்ரிப் பிளான் பண்றாங்க அப்படிங்கும் போதே இந்த இடத்துல வந்து நிறைய முதலைங்கள்லாம் இருக்காமா. ஸோ அதையெல்லாம் போய் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு டூர் கைடை புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இல்லப்பா எனக்கு பெருசாக அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அந்த கைடு இல்லைங்க, ஏற்கனவே மேடம் வந்து பே பண்ணிட்டாங்க, அதனால நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு தயாராருங்க, கண்டிப்பாக உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரா. ஏன் பாப்பா இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி டொயின்னு போயிடுச்சுன்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது, இல்லப்பா லீவை பாதியிலே விட்டுட்டு வேலைக்கு வர சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொன்னேன், அவ்வளோதான், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமா, வேற எங்கே தான் நான் போய் வேலை கண்டுபிடிக்கிறது, இதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பும் போது ஃப்ரீயாவிடுன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு புள்ள தான் கொஞ்சம் நம்ம ஹீரோயினா காம் டவுன் ஆக்கி, கவலைப்படாத நானே இங்கே வேலை இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், பட் இருந்தாலும் எங்கள் அம்மாவோட கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்குது, எவ்வளோ நாள் காசு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ப்ளஸ் ஒன்ஸ் இந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு பெருசாக ஏதோ ஒரு வேலை காத்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த வேலைங்கிறது உனக்கு போயிருக்குங்கிற மாதிரி மாரல் சப்போர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த கைடு அந்த புக் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு வேன் எட்டு வந்துருப்பாரா. முதல்ல ஒரு ஃபேமிலி வந்துருப்பாங்க. அந்த வயசானவரோட பொண்ணு, அந்த பொண்ணோட பையன், ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ இவங்க 3 பேர் ஒரு ஃபேமிலியாக வராங்களா. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் காரில் வந்து ஏறும்போது அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் அது வரைக்கும் உம்முன்னு இருந்திருப்பான். பட் நம்ம ஹீரோயின் அண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்ததுக்கப்புறம் ஹாய் லேடிஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகி சிரிச்சுக்கிறான். அப்புறம் கடைசியாக டியானோ அப்படின்னு ஒரு லேடி வந்து ஏறுவாங்க. அவங்க காரில் ஏறும்போது அவங்களோட ஹீல்ஸ் நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாளா. உழைச்சு வாங்கினது புள்ளன்னு அவங்க ஒரு பேச்சுக்கு சொல்லியிருந்திருப்பாங்களா. ஹீரோயினுக்கும் அந்த ஃப்ரெண்டு பிள்ளைக்கும் ஒரு மாதிரி குத்தி காட்டுறாங்களேங்கிற மாதிரி வலிக்குது. அதுக்கப்புறம் நேராக அந்த ஒரு சதுப்பு நிலத்துக்கும் போயிடுறாங்க. காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு சரி அப்படியே நடந்துவாங்க போட்டுக்கு போகணும்னு. அப்படி அவங்கள கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவோட வரலாறு, இங்கே கிடைக்கப்பட்ட சில ஃபாசில்ஸ்ன்னு சொல்லி அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்திருப்பாங்களா. அந்த கைடு இவங்களுக்கு போட்டை அரேஞ்ச் பண்ற வரைக்கும் சும்மா அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல, அவனும் அவனோட அம்மாவும் அங்க இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல நிறையவே இந்த முதலைகளோட ஃபாசில்ஸ் எல்லாம் இருக்குமா. கூடவே அங்க சென்டர்ல ஒரு பெரிய ஒரு தலை இருக்கிற மாதிரி தெரிய, இது என்ன மண்டவோடு மட்டும் இவ்வளவு பெருசா இருக்குது, பிளஸ் இவ்வளவு நீளமான பல்லு அப்படின்னா என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது, ஒரு வெஜிடேரியனா இருந்த போதிலும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 500 பேர் அதோட வாயால தான் சாகுறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-3.5 டன்னு கிட்ட வெயிட் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு வயசான நபர் வருவாப்புல. அவரு தான் 1998 வருஷம் இந்த ஒரு மிருகத்தை வேட்டையாடினாராமா. அதை வேட்டையாடிட்டு தான் அதோட மண்டையோட்டை கொண்டு வந்து இங்க வச்சிருந்திருக்காரு. அந்த சின்ன பையனுமே ரொம்ப ஆர்வமா சரி அப்படி ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடினங்கிறீங்களே அது என்னதுன்னு கேட்டா நீர் யானைங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த பையனுக்கு சிரிப்பு வந்துடும். அவங்க அம்மாவுமே சிரிச்சிருவாங்க. நீர் யானைக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பிள்ளையும் வருவாங்களா. என்னது இது நீர் யானையானா, நீர் யானை கொலலாம் பண்ணுமா என்ன, எங்களுக்கு தெரிஞ்சு நீர் யானைங்கிறது பயங்கர கியூட்டா தானே இருக்குன்னு சொன்னா. கரெக்ட் தான் பொண்ணுங்களா, நீர் யானைங்கிறது கியூட்டா இருக்கலாம், ஆனா செத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அது கியூட்டா தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. சரி அந்தாலும் என்னமோ ஒன்று பேசிட்டு போறான்ட்டு நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பிள்ளைங்க 2 பேருமே அந்த சின்ன பையன்கிட்ட போனை கொடுத்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த கைடு வந்து போட்டெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இங்கே போட்லேயுமே ஏறுறதுக்காக வராங்க. அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் வந்து உட்காந்து வந்துருப்பான். அவனுக்கு இந்த ட்ரிப்பில் வந்து அவனோட அம்மா கூடயும் தாத்தா கூடயும் வந்ததில் விருப்பம் கிடையாது. பட் அந்த சின்ன பையனோட அம்மா வந்து அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு லைக் அம்மாவுமே இருந்திருந்தா இங்கே வந்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இறந்து போனால் அவங்களோட அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டியானோ அப்படிங்கிற லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்ததுக்கப்புறம் சரின்னு யாருக்காவது லைஃப் ஜாக்கெட் எது வேணுமா அப்படின்னு அந்த கைடு கேட்பான். பெருசாக இந்த இடத்துல எதுவும் பிரச்சனையாக போகிறது இல்லை, இருந்தாலும் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டியானோவும் அந்த சின்ன பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேர் மட்டும் எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி மாட்டிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் போட் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கும்போது நிறையா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். தண்ணிக்குள்ளேலாம் கை விடக்கூடாது. ஏதாவது பொருள் கீழே விழுந்தாலுமே அதை எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து உங்களை நான் இருக்கிறதுலே இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலையை நான் வந்து காட்டப் போகிறேன். கிட்டத்தட்ட அது வந்து 12 அடிக்கு இருக்குமாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருப்பானா, என்னய்யா எவ்வளோ தூரம் தான் கூட்டிகிட்டு போவ அப்படின்னு அந்த பையன் அந்த சின்ன பையன்லாம் ஒரு மாதிரி சலிச்சுக்க ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலி அந்த பெரிய 12 அடி நீளம் உள்ள அந்த முதல்ல இருக்குதுல்ல, அது மேலே இவங்க ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலையை ஸ்பெசிஃபிக்காக காட்டுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் காட்டுற இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு கொஞ்சம் அந்த முதலையை வெளியே வர வைக்கிறதுக்காக அந்த கைடு வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறான். அப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு பாட்டும் பெருசாக யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. எதுவும் வெளியில் வந்த மாதிரியே இல்லை. இவங்க தான் வேனு தண்ணியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் இவங்க தேடி வந்த அந்த பெரிய முதலை அப்படிங்கிறது அது பாட்டுக்கு தண்ணியில் பாடியை மிதந்துகிட்டு இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் ட்ராக்கர் இந்த இடத்துல தானே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. சரி வேலைக்காகாதுன்னு ஒரு சிக்கனை வந்து முழு சிக்கன் அப்படியே அந்த ஆள் உள்ள தூக்கி போடுவான். உள்ள தூக்கி போட்டுட்டு அதுக்காகவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அப்பயும் பெருசா எதுவும் நடந்த மாதிரி தெரியல, எதுவும் முதலெல்லாம் வந்த மாதிரி தெரியல. அப்போ ஹீரோயின் தான் எப்படியும் நம்ம ஜிபிஎஸோட அந்த ரேடியஸ் பக்கத்துல தானே இருக்கிறோம், இன்னும் அந்த ஜிபிஎஸ் கிட்ட போங்க, மேபி கிட்ட போனோம்னால பார்க்க முடியும்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாளா. இதுவும் கரெக்ட் தான். போட்டை திருப்பலான்னு இருக்கக்குள்ள அப்போ அந்த சின்ன பையன் தண்ணிக்குள்ள போட்ட அந்த சிக்கனை கையில எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவானா. தண்ணிக்குள்ள கையை விடாதடா அப்படின்னு மற்றவங்க சொல்ல வரும்போது ஐயோ ஏதோ ஒன்று என்ன கடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திருந்திருப்பானா. அது எதுவும் கடிச்சிருந்திருக்காது, அவன் சும்மா கலாய்ச்சிருந்திருப்பான். பட் மற்றவங்கலாம் அதை வந்து ஜோக்கா எடுத்துக்கிட்டாங்களே தவிர அந்த பையனோட அம்மா வந்து பயங்கரமா அவனை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அவ்வளோதான், அவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் முன்னுக்கு வந்து இருப்பானா. அப்புறம் போட்டை திருப்பிட்டு இந்த கைடுமே அந்த ட்ராக்கிங் டிவைஸ் வந்து எக்ஸாக்டா எந்த லொக்கேஷன்ல காட்டுதோ அதே இடத்துக்கு வரும்போது யூஸ்வலி இந்த மாதிரி ரொம்ப கிட்டலாம் வரமாட்டாங்க. பட் இங்க அந்த முதல்ல ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த ட்ராக்கிங் டிவைஸ் கிட்ட க்ளோஸில் வந்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த கரையில் அந்த முதலையோட தலைங்கிறது தனியாக இருக்கும். அந்த தலை மேலே தான் அந்த ட்ராக்கிங் டிவைஸும் இருக்குது. ப்ளஸ் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு சின்ன முதலை அதோட தலை வந்து இப்படி தனியாக கிடக்குதுன்னா அவ்வளோ ஷாக் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய முதலை அடிச்சுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இருக்கிறதுல இதுதான் பெரிய முதலை, 12 அடி நீளம் அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. இப்போ அதோட தலையே தனியாக எங்கே கிடக்குதுன்னா சாரே ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படியே போட்டை திருப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவருக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது. கிளம்பலாம், போய் மற்ற ஆஃபீஸர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு கிளம்பலான்னு இருக்கக்குள்ள அப்போ அந்த டியானோ இருக்கிறாங்கல்ல அந்த லேடி, நான் தான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன்டா, $300 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அதனால தானே இவ்வளோ தூரம் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த தலையாவது நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கிட்ட போ, அதான் எப்படியோ செத்து போச்சுல அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற மற்றவங்களுக்குலாம் ஷாக்கு, மெயினாக அந்த வயசான தாத்தாக்கெல்லாம். அப்போ பெர்மிசபிள் ஏரியாவை தாண்டியும் இந்த லேடி உனக்கு காசு கொடுத்துருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக எக்ஸ்ட்ராவா எங்களை இன்னும் ஆபத்தான பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா, ஒழுங்கா போட்டை திருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவங்க சண்டைக்கு வந்துடுறாங்க. இப்படி மாறி மாறி எல்லாரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு கீழே இருந்து வந்த என்னமோ ஒன்று அப்படியே போட்டை டாப்பிள் பண்ணி விட்டுருது. இருக்கிற எல்லாருமே தண்ணியில் விழுந்துடுறாங்க. நல்ல வேலை தண்ணியில் விழுந்தோன்னுமே மாறி மாறி இருக்கிற எல்லாருமே உதவி பண்ணி அப்படியே எல்லாருமே போட்டில் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் அந்த டியானோங்கிற லேடி இருக்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கும். நீங்களாம் அந்த போட்டில் ஏறி என்னமோ பண்ணுங்க, நான் இந்த மரத்தில் ஏறிக்கிறேங்கிற மாதிரி அதில் அவங்க ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வயசான தாத்தா இருக்கிறாருல அவரு தான், இல்லை மேடம் நீங்கள் மரத்தில் ஏறுறதுங்கிறது சேஃப்டியானு எனக்கு தெரியல, நீங்கள் இந்த போட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு தான் நடுவில் நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவளோட பேச்சு இந்த டூர் கைடு கேட்ட காரணத்தால தான் இங்கே கொண்டாந்து விட்டுருந்துருக்காங்க. ஐயோ தகப்பா முதல்ல நீ வந்து போட்டில் ஏறியான்னு அந்த அம்மா சொல்ல சரின்னு அந்த ஆளுமே வந்து போட்டில் ஏறிக்கிறாப்புல. ஜஸ்ட் மிஸ் கீழே அப்பதான் ஒரு முதல்ல கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கு. முதல் போனி ஆக வேண்டிய மனுஷன் தப்பிச்சிட்டாப்புல. இவங்க எல்லாரும் மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் ஆமா இந்த கைடு பயவுல எங்க ஆளை காணான்னு யோசிக்கும் போது அவன் என்னன்னா அப்படியே நெஞ்சில காயத்தை வாங்கிட்டு ரத்த கிளறியோட தண்ணியில இருந்து எழுந்திருக்கிறான். ஏதோ அவனை உள்ள பிடிச்சு இழுத்துட்டு போயிருந்திருக்கு. அதுகிட்ட இருந்தா எஸ்கேப் ஆயிருந்திருக்கான். எப்படியும் அவனை திருப்பியுமே போட்ல ஏத்திடுறாங்க கையெல்லாம் கொடுத்து. ஆனா எது ஒண்ணு அந்த கைடை உள்ள இழுத்துட்டு போச்சோ அதே மிருகம் அதுக்கப்புறம் அந்த போட்டை வந்து திருப்பியுமே கவுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்கும் போல. ஆனா அந்த போட்டோட மேல் சர்ஃபேஸ்ல அந்த கூடார மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதுல எல்லாம் சிக்கி அந்த போட்டை கீழே இருக்கிற ஒரு மிருகம் அப்படியே தள்ளிட்டு வந்துருக்கும். தள்ளிட்டு வந்து கரெக்டாக அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் அது பாட்டுக்கு சிக்க வச்சுட்டு போயிருந்திருக்குமா. ஸோ அவ்வளோதான், எப்படியோ எல்லாரும் சேஃப் தான். போட்டுமே இப்போதைக்கு இந்த மரத்தில் சிக்கியிருக்குங்கிற பட்சத்தில் போட்டு கவிழ்றாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஸோ காப்பாற்றுக்க ஆளுங்க வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறத தவிர வேற வழியும் இல்லை. அடிஷ்னலாக அந்த கைடோட ஷோல்டரில் பயங்கரமாக ஏதோ பல்லு இறங்கின மாதிரி இருந்திருக்குமா. இப்போ எப்படியாவது அந்த ப்ளீடிங் எல்லாத்தையும் நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா அந்த ஆள் இதேட்டில் மயங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கட்டு போட்டாலாம் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால ஏதாவது இரும்பு கீது சூடு பண்ணுறதுக்கு ஏதாவது தீப்பெட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிக்கக்குள்ள அப்பதான் அந்த கைடு கவனிக்கிறான். போட் வந்து கவிழ்ற போது உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும்ல, அங்க வந்து ஒரு மஞ்சள் கலர் பொட்டி மாதிரி ஒன்று இருக்கும்.
இருக்கும். அதில் வந்து இந்த ஃப்ளார் ஸ்டிக்லாம் இருக்காமா. ஓகே. அப்ப அத எடுத்து கொளுத்தணும். பட் அத யாரு போய் எடுக்கிறதுன்னு இருக்க, சரின்னு நம்ம ஹீரோயின் தான் போய் முயற்சி பண்றா. அப்படியே அங்க இருக்கிற மரங்கள் மேல ஏறிக்கிட்டு கரெக்ட்டா கிட்ட போய் அத எடுத்துர்றாளா. அத எடுத்து கொண்டு வந்து குடுக்க, அந்த வயசானவர் இருக்கிறார்ல, அவரு தான் ஒரு கத்திய அந்த ஃபிளார் ஸ்டிக் மூலமா வர அந்த நெருப்பு மூலமா சூடு பண்ணி, அதுக்கப்புறமா சூடா இருக்கிற அந்த கத்திய பயன்படுத்தி அவனோட உடம்புல ப்ளீட் ஆகாத மாரி அந்த ஓப்பனிங் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. ஆப்வியஸா வலியில பயங்கரமா அந்த கைடு அலறி போயிருந்திருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமாயிருந்திருப்பான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி தான் அப்படியே வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கண் விழிச்சிருப்பானா. ஆனா அப்படியே கண் விழிச்ச உடனேமே என்ன மன்னிச்சிடுங்க, இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து உங்களை நான் சிக்க வச்சுட்டேன்ல அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கும்போது, கவலைப்படாத, எங்களை கோர்த்து விட்டுட்டு நீ என்ன ஓடியா போயிட்டேன், நீயும் இதே இடத்துல தானே மாட்டின்றிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. எப்படியும் நம்ம வரக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு காப்பாத்துறதுக்காக ஆளுங்க வருவாங்கல்ல அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா காப்பாற்ற வரக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எந்த ரீஜன் வரைக்கும் வரணுமோ இவங்களுக்குன்னு அலோகேட் பண்ணியிருந்திருக்கும், இது வரைக்கும் தான் வரணும், இதுக்கு மேல உள்ள வரக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி ஒரு 3-4 மைல் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா உள்ள வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் வந்து சில விசிட்டர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்க இவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா நைட்டு ஒரு 7 மணி அளவில் இது க்ளோஸ் ஆகும்போது தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு போட் இல்லை, போனவங்க திருப்பி வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் வேற வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது டைம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 5 மணி நேரம் இவங்க வெயிட் பண்ணி ஆகணும். அந்த ஆள் சொல்கிற அந்த 7 மணி ஆகிறதுக்கே நேரங்கிறது போய்கிட்டே இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட போயிருந்திருக்கும். அந்த சின்ன பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க தான் சோஃபார் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே இருக்கிறது, அவனோட காயங்கள் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷோல்டரில் வந்து அவ்வளோ ஆழமாக அந்த பல்லு பதிஞ்சிருக்கு அப்படின்னா அவனோட லங்ஸ்லாம் டேமேஜ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இன்டர்னலாக ப்ளீட் ஆகி அந்த ஆள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஏன்னா என்னதான் பாடியிலேருந்து ரத்தம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி தோலை அவங்க ஹீட் பண்ணியிருந்தாலும் உள்ளே இருக்கிற நரம்புகள் நுரையீரல்னு சொல்லி இதெல்லாம் டேமேஜ் ஆகியிருக்கும்ல. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எப்படியாவது இந்த ஆளை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணுங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த லேடி வந்து ஒரு நர்ஸ், அதனால தான் இந்த அளவுக்கு அக்கறை. ஆப்வியஸாக இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக சொன்னாலுமே பெருசாக எதுவும் பண்ண முடியாது. உதவிக்கு ஆளுங்க வருவாங்க அப்படின்னு காத்திருக்கிற தவிர வேற வழி இல்லை. மறுபடியும் நேரங்கிறத போய்கிட்டு இருக்க அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல, அவன் ஒரு கயிறை பயன்படுத்தி அந்த போட்ல இருந்து ஒரு ப்ளூ கலர் டப்பா ஒன்று கீழே விழுந்திருக்கும். அந்த ஒரு டப்பாவை இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அந்த பையன் சக்ஸஸை பார்க்காத காரணத்தால் அந்த வயசானவர், பையன் அதை கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஒரே டைம் போடுறாரு. அது சிக்கிக்குது. அதுக்கப்புறம் கிட்ட இழுத்து பார்த்தா அதில் தண்ணிலாம் இருக்கும். ஸோ உடனே எல்லாருமே ஒவ்வொரு பாட்டிலாக எடுத்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு புள்ள இருக்கிறாங்கல்ல, 2 பேருமே மரத்தில் ஏறி வந்துருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கறதுக்காக இந்த வயசானவர் தான் அப்படியே கிளையிலாம் கொஞ்சம் காலை வச்சு எம்பி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள பற்றிலாம் விசாரிக்கும் போது அவங்களுமே இந்த தாத்தாவை பற்றி சில விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு என்னாச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் விசாரிக்க அப்போ அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தியை ஒன்று கொடுக்குறாங்க. இதை எதுக்கோ உங்கள் 2 பேரோட சேஃப்டிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு மனுஷன் கீழே இறங்கும் போது, இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிருக்கோங்கிறத நினச்சி நீங்கள் பெருசாக பயப்படுற மாதிரியே தெரியலையே, அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி என்னதான் வேலை பார்த்தீங்கன்னு கேட்டால் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொல்லியிருப்பாப்புல மனுஷன். அதுக்கப்புறம் அப்படியே நேரங்கிறது போய்கிட்டே இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், அவளும் அந்த ஃப்ரெண்டு பிள்ளையும் சும்மா சில ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போதான் அந்த ஃப்ரெண்டு புள்ள ரியலைஸ் பண்ணுறா, நம்ம ட்ரிப்புக்கு கிளம்புனதுலேருந்தே நீ ஒரு மாதிரி சோகமாகவே இருந்த, ஆனால் இப்போ பாரு காட்டுக்குள்ளே நம்மளை யாராவது காப்பாற்ற வருவாங்களா என்னன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பட் இந்த சூழ்நிலையில் உன்னோட வேலை போயிடுச்சு, என்னால் அதை பண்ண முடியல இதை பண்ண முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இல்லாமல் நம்ம ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரியான ஒரு அப்ரோச் தான் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம பயன்படுத்தணுங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் அட்வைஸ்லாம் போட ஆரம்பித்தா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்றான். ஏன்னா இந்த வேலை இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும் போது தான் ஹீரோயின் வந்து ஓப்பன் அப் பண்ணுறா. ஆக்சுவலி அவரோட அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாமா, யார் ஒருத்தங்க வந்து தினமும் கடின உழைப்பை போடுறாங்களோ அவங்க பக்கம்தான் லக்கு வந்து எப்போவுமே சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் எப்போவுமே கடின உழைப்பை போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். அப்படி இருந்தாலுமே எங்கள் அம்மா சொன்னது எந்த ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நான் ஒரு ஃபெயிலியராக இருப்பணும், அதனால தான் எனக்கு எந்த ஒரு விஷயங்களுமே நல்லதாக கைகூடிய வர மாட்டேங்குதோ. ஏன் ஒன்ஸ் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட மெடிக்கல் பில்ஸை பே பண்ணுறதுக்காக
எப்படியாவது நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி நானும் என்னென்னமோ வேலைக்காகலாம் அப்ளை பண்ணேன். ஆனா கடைசியில எனக்கு இந்த ஒரு கம்பெனில தான் வேலை கிடைச்சது. மினிமமான வேஜ் தான், மினிமமான காசு. இதை வச்சு எப்படியாவது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா அந்த வேலையும் என்னை விட்டு போயிடுச்சுல. நான் ரொம்பவுமே அன்லக்கியான ஒருத்தி அப்படின்னு வருத்தப்படும் போது, கவலைப்படாத, நீ இந்த வேலையை விட்டு போனாலும் உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், உன்னை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பிள்ளையுமே என்னென்னமோ சொல்லி நம்ம ஹீரோயினை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் அப்படியே நேரங்கிறது போய்கிட்டு இருக்க சடனா அங்க தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று வர மாதிரி தெரியுமா. அதை பார்த்தோன்னே அந்த வயசானவர் உடனே அந்த சின்ன பையன்கிட்ட வேகமா மரத்தோட உச்சியில போய் ஏறி நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு அந்த பையனுமே மரத்தோட டாப்ல ஏறுறதுக்காக போய்கிட்டு இருப்பான். அந்த பையனோட அம்மா வந்து ஆல்ரெடி ஏறி இருந்திருப்பாங்களா, அவங்க அந்த பையன் மரத்துல ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிளையில படுத்திருந்திருப்பாங்க. அந்த கிளையை கெட்டியமா பிடிச்சிருந்திருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி வரும்போது ஆப்வியஸா எண்டுக்கு வர வர அந்த கிளை வந்து வீக்கா தானே இருக்கும். அப்படியே கிளை உடஞ்சி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன, கீழே விழுந்தோடனே சீக்கிரம் சீக்கிரம் மேலே வந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கொஞ்சம் நல்லா போய் உள்ள விழுந்துருப்பாங்க போல. எந்த பக்கம் ஏறுறதுன்னு தெரியலையே, எங்கிருந்து அந்த மிருகம் அட்டாக் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் தான் தண்ணிக்குள்ள இறங்கி எப்படியோ அந்த பையனோட அம்மாவை காப்பாத்தி அங்க இருக்கிற இன்னொரு மரத்துல 2 பேர் ஏறிக்கிறாங்க. அப்பாடா, நம்ம வீரமங்கை சாகசங்கள்லாம் பண்றாடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு புள்ள ஹாப்பியா இருந்தா, அவ இருக்கிற மரத்தை அந்த மிருகம் ஒரு இடி இடிச்சிருந்திருக்கும். அவ்வளவுதான், அப்படியே தண்ணிக்குள்ள கீழே விழுந்துருவாளா. ஸோ அவளை இப்ப காப்பாத்துறதுக்காக மறுபடியுமே நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துல 2 மரத்தை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிரான்ச் ஒன்று இருக்கும். அதுக்கிட்ட அவளை வர சொல்லி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா, அவ அந்த முயற்சியை பண்றதுக்கு முன்னாடியே அவ கீது அந்த ஃப்ரெண்டு புள்ள கீது செத்துருவாளோன்னு சொல்லிட்டு நம்ம வயசானவர் இருக்கிறாருல, அவரு கொஞ்சம் உள்ள இறங்கி காப்பாத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. தன்னோட பொண்ணு உழுகும் போது அவ கொஞ்சம் தூரமா விழுந்திருந்தா, பட் இப்ப கொஞ்சம் கிட்டவே இருக்கிறா, நம்ம போய் கூட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சு இறங்குனாரு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை இழந்ததை பார்த்தோன்னே அந்த சின்ன பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா போயிருது. அப்படியே பயங்கரமா கதறி கதறி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேரலா நம்ம ஹீரோயின் எப்படியாவது அந்த ஃப்ரெண்டு புள்ளைய காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் கிட்ட வந்து அவளை கையெல்லாம் பிடிச்சு தூக்குறதுக்காக முயற்சி பண்ணா, ஹீரோயின் அவ்வளோ ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்லையா, சரி இங்க தத்தளிச்சுட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகாதுன்னு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்திலே நாம ஏறிடும் அப்படின்னு அவ ஏற முயற்சி பண்ணும்போது ஒரு மிருகம் அவளை தூக்குது. அவ்வளவுதான், கண்ணு முன்னாடியே இன்னொன்னோட வாழ்க்கை இருக்குது, இந்த ட்ரிப் முடிஞ்சா இன்னும் நீ பெட்டரா இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தன்னோட ஃப்ரெண்டை ஹீரோயின் அங்க இழந்திருக்கா. இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துல செம்மையா அழுது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மெயினா அந்த டியானோங்கிற அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த டூர் கைடு இருக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேருக்குமே ஃபேமிலி இருக்குது போல. ஸோ அதனால நம்ம உயிரோட போகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அந்த இடத்துல அவ்வளவு சோகத்தோட இருக்க பேரலா நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அங்க செக் போஸ்ட்லயும் மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரும் ஆமா எங்க அவனை காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் கூட வந்த அந்த கைடு இருக்கிறான்ல அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த வயசானவருமே அடிக்கடி ஜிபிஎஸ் பார்த்துட்டு தான் உட்காந்து இருந்திருப்பாரு. என்ன இவனோட ஜிபிஎஸ் மட்டும் ஆன் ஆகல, அப்படி எங்க போய் என்ன பண்ணா அப்படின்னு தெரியாம தான் இருப்பாரா. சரி வேற வழி இல்லை, நம்மளே உள்ள இறங்கி பார்த்துடலாம், போட்டை கொண்டு போய் எங்கேயாவது சொருகிட்டானா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே அவரு இன்னொரு போட்டை எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாரா. அதுவே இங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை இழந்த அந்த ஒரு சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாள்ல, அப்போ அந்த சின்ன பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு ஹீரோயின் அப்படியே அவளோட ஃப்ரெண்டை தூக்குறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவளோட கை வந்து லைட்டா டிஸ்லோகேட் ஆயிருந்திருக்கும் போல. அதனால தான் அந்த வாதுல இருந்து அவளால் ஏறி கூட வர முடியாம அப்படியே அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த சின்ன பையனோட அம்மா தான் கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட ஷோல்டர் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சுக்கிட்டே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாத, அவனோட ஃப்ரெண்டு வந்து நீ இங்கிருந்து வெற்றிகரமா வெளியில போகணும்னு தான் நினைப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்களா. அவளோட ஃப்ரெண்டை பத்தி பேசும்போது ஹீரோயினுக்கு மறுபடியுமே அழுக வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டா கையை பிடிச்சி திருப்பி நம்ம ஹீரோயினோட கையை சரி பண்ணி விட்டுறாங்க. ஆனா இப்ப அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் கேனை எடுக்கிறான். அது பாட்டுக்கு மிதந்துகிட்டு இருக்கும். நேரா இவங்க கிட்ட வந்து இருக்குமா, அப்பாடா கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரோல் கேனை எடுத்துட்டு இதை எதுக்காவது அப்புறமா சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பெட்ரோல் கேனை கவனிச்ச அந்த டியானோங்கிற லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, ஹே அந்த பெட்ரோலை சும்மா தண்ணி மேல ஊத்தி விடுங்க, அது கண்டிப்பா எரியும். அந்த பெட்ரோல் எரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த நீர் யானை நெருப்பு கிட்ட வராது. போட்ல அந்த கைடோட மொபைல் போன் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ அதை யாராவது போய் எடுத்துட்டு வரலாம் இந்த கேப்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஐடியா எல்லாம் ஓகே தான். அந்த பையனுமே வந்து அப்படியே பெட்ரோல் எடுத்து அவன் பாட்டுக்கு இறக்க ஆரம்பிச்சிடறான். பட் யாரு உள்ள இறங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த சின்ன பையனை அஃப்கோர்ஸ் இறக்கறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அந்த பையனோட அம்மா சொல்லிடுறாங்க. அந்த கைடுக்குமே ஷோல்டர்ல அடிபட்டு இருந்திருக்கு, அவனாலையுமே நீந்த முடியாது. பிளஸ் அந்த டியானோ அப்படிங்கிற அந்த லேடியுமே கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க, அதனால அவங்களாலையும் இவ்வளவு தூரம் கிட்ட வந்து தனியா நீந்திக்கிட்டு இருக்கிறது எதுவுமே முடியாது. ஸோ இப்போதைக்கு அந்த சின்ன பையனோட அம்மா இல்லைன்னா நம்ம ஹீரோயின் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போகணும். பட் நம்ம ஹீரோயினே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே இறங்குறேன்னு சொல்லிட்டு அந்த கைடு கிட்ட இருந்து லைட்டர்லாம் வாங்கி அங்க தண்ணியை முதல்ல கொளுத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம்
அவளுக்கு அவ்வளோ பயங்கிறது இருக்கும். உள்ள கீது அது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. பட் இருந்தாலும் அந்த பயம் எல்லாம் இருக்க போக அவ அப்படியே உள்ள இறங்குறாளா. உள்ள இறங்கினோடனே அந்த போட்ல ஏதோ ஒரு சிவப்பு கலர் பொட்டி இருக்கும் அப்படின்னா அந்த பொட்டியோட கீ அந்த ஆள் ஏற்கனவே கொடுத்துருப்பான். அந்த கீயை வச்சு நீக்கினா உள்ள வந்து போன் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் அவ இறங்கி இருந்திருக்கா. பட் அங்க அவளோட ஃப்ரெண்டோட பாடி மிதந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கரமா பேனிக் ஆயிரும். அதாவது இவங்களை வேட்டையாடுறது அந்த நீர் யானை தானே. நீர் யானை வந்து வெஜிடேரியன். அது வந்து மனிதர்களை சாப்பிடாது. அது சும்மா விளையாட்டுக்காக கொலை பண்ணுது. இருந்தாலும் மனசெல்லாம் கல்லாக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த மொபைலையுமே எடுத்துடுறாளா. அதை எடுக்கிற ஓரத்தில் டக்குன்னு யாரும் அங்கே வராங்க. அது அந்த பையனாக தான் இருக்கும். வெளியில தீயெல்லாம் அணையிற மாரி இருக்கு. நாங்க வெளியில இருந்து கத்துனோம். பட் உங்களுக்கு கேட்கல. அதனால தான் சொல்றதுக்காக வந்தோங்கும்போது, இல்ல மொபைலே எடுத்தாச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு 2 பேருமே மேல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கைடு இருக்கிறாப்ல. ஸோ அவரு தான் அந்த மொபைல் வந்து லைக் ஆக்சிடென்ட் ஆனதுல அது பாட்டுக்கு ஆஃப் ஆகியிருக்கும் போல. பேட்டரியில லூஸ் ஆகி அதையெல்லாம் கரெக்டா எடுத்து போட்டு மொபைலை ஆன் பண்றாரு. எப்படியோ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சிக்னல் வந்து கிடைக்கல. சிக்னல் கிடைக்கவும் செய்யாது. பட் லோக்கலா இவங்க வந்து ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அது வேலை செய்யும். அதனால லொகேஷன் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் இவங்களை ஆல்ரெடி தேடி வந்துகிட்டு இருந்த அந்த வயசானவருக்கு இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த லொகேஷனை பார்த்தோன்னே அவ்வளவு தூரத்துல இவனுங்களை கூப்பிட்டு போய் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலேயே தான் அவர் வந்துகிட்டு இருப்பாரு. பிளஸ் அவர் ஜாலியா அப்படியே பாட்டு போட்டுட்டு வரும்போது அவர் பாட்டு போட்டு வர அந்த சத்தங்கிறது இவங்களுக்குலாம் கேட்குது. அப்பாடா நம்மளை காப்பாத்துறதுக்காக எப்படியோ ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பிளஸ் அந்த பாட்டு சத்தம் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குதுல்ல, அந்த பாட்டையுமே ஒரு மாதிரி சூப்பரே அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் பாடிட்டே இருக்கும்போது டக்குன்னு மோட்டார்லாம் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. என்னடா அந்த நீர் யானை இவங்களையும் தட்டிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை, லைட்டெல்லாம் இன்னும் ஆனில் தான் இருக்கும். ஆக்சுவலி இவ்வளவு தூரம் இவங்க வந்து மாட்டியிருந்திருக்காங்கிற மேட்ரு அவருக்கு தெரியாதுல்ல. அதனால அவர் கொஞ்சம் பெட்ரோல்லாம் கம்மியாக தான் போட்டிருந்திருப்பாரு போல. ஆஃப் ஆகியிருக்கும். துடுப்பு போட்டு இவங்க கிட்ட வந்துடுறாரு. வந்துட்டு டே என்ன கோலண்டா இது, ஏன்டா இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்டா ஒரு நீர் யானை எங்களை அட்டாக் பண்ணிடுச்சுங்கிற மாதிரி இந்த ஆள் சொல்லுவானா. முதல்ல அந்த வயசானவர் அதை நம்பல. நீர் யானையா இந்த இடத்துல ஜோக் பண்ற இடான்னு கேட்டதுக்கு எங்களை பார்த்தா ஜோக் பண்ற மாதிரியா தெரியுது. ஏற்கனவே 2 பேரை உயிரை இழந்துட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க ஷோல்டர்ல எப்படி அது பிடிச்சி கடிச்சு வச்சிருக்குதுன்னு. இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, வாங்க சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லி இப்போதைக்கு துடுப்பு போட்டு தான் போய் ஆகணும். இருந்தாலும் எல்லாரையுமே வந்து போட்ல ஏத்திக்கிறாங்க. எல்லாரையுமே ஏத்திட்டு அப்புறம் கடைசியா அந்த டியானோ அப்படிங்கிற அந்த லேடி வந்து வேற ஒரு மரத்துல இருந்தாங்கல்ல, அவங்க கிட்டயுமே போயிட்டு அந்த லேடியுமே வண்டியில ஏத்தும் போது அந்த லேடி பயங்கர கோவத்துல இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன உங்களோட இந்த தீம் பார்க் விஷயங்களுக்குலாம் நீங்க சேஃப்டிலாம் போட மாட்டீங்களா, இப்படி காப்பாற்ற வரைக்குமே லேட் தான் பண்ணுவீங்களா, எந்த ஒரு மெஷர்ஸையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க அந்த சின்ன பையன் அமைதியாக இல்லாமல் நீங்கள் காசு கொடுத்து அந்த ஆளை டீப்பராக வர சொல்லிட்டு இப்போ அந்த ஆளையே குறை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கைடுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்திருப்பானா. வாண்டு பையில பெரிய விஷயத்தில் மூக்க நுழைக்காதரா அப்படின்னு ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி போயிருந்திருப்பாளா. அந்த பையன் பயத்தில் அப்படியே லைக் சாஞ்சிருந்திருப்பான். போட்டை விட்டு கீழே விழுந்துட்டான். சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா வா அப்படி கிட்ட வா தூக்கிடலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் பக்கத்தில் அப்படியே அந்த நீரியான எழுந்திருச்சு நிற்குது. அவ்வளோதான் கவிருச்சு. இவங்களை காப்பாற்ற வந்து அந்த வயசானவருமே கண்ணு முன்னாடி அந்த நீர் யானை அந்த பையனை சாப்பிட்றத பார்த்தோன்னே ரைட்டு துடுப்பு போட்டு இந்த நீர் யானை கிட்ட இங்கிருந்து நம்ம தப்பிக்கிறதுங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. அதனால இவ்வளவு நேரம் நீங்கள் எங்கே சேஃபாக இருந்தீங்க, அந்த மரத்துலையா, வாங்க எல்லாரும் அதே மரத்தில் போய் திருப்பி சேஃபாக உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே மரத்தில் தான் எல்லாரையும் ஏற்றி விடுறாங்க. ஆனால் அந்த வயசானவர் இருக்கிறாருல, அவர் வந்து ஒரு ட்ரான்குலைசர் கன்னை வந்து எடுத்து ரெடியாக வச்சிருந்துருக்காப்புல. அந்த நீர் யானை வரட்டும் இன்னைக்கு அதை ஷூட் பண்ணி அதை மயக்கமடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா 3.5 டன் இருக்கிற ஒரு நீர் யானை இங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஸோ நீர் யானை டேக் டவுன் பண்ணுற அளவுக்கு அவர் வச்சிருந்திருக்க அந்த ட்ரான்குலைசர் கன்ல மருந்து இருக்கா அப்படிங்கிறது டவுட்டு தான். இவர் ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருந்தா அந்த சின்ன பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு திடீர்னு தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பையன் இறந்து போனதுக்கப்புறம் லைக் அவங்க ஒரு மாதிரி மனசே விட்டு இருந்திருப்பாங்க. இல்லை என் பையனோட பாடி அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு, அவன் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பையனோட பாடி கிட்ட போய்கிட்டே இருப்பாங்களா. ஹீரோயின் அந்த டியானோ அவங்க 2 பேருமே லைக் இல்ல போகாதீங்க அப்படின்னு கத்தி கூப்பிட்டு இருந்தாலுமே இதான் அந்த வயசானவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறாரு. எங்கேயாவது அந்த அம்மாவை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது நாம அந்த நீர் யானையை டிரான்குலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து வச்சு தயாரா இருந்தா அந்த கைடு தலை கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்றான். ஏன்னா பின்னாடி வந்துட்டு இவங்களை கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஒரு காலை கொடுத்து தடுத்துருப்பாரு. பட் காலை அதை பிடிச்சிக்கிச்சு. டே சும்மா இருக்காதரா, அந்த கன்
எடுத்து ஃபயர் பண்ற அப்படின்னு அவர் கத்திக்கிட்டே இருக்க கீழே விழுந்த அந்த கன்னை இப்போ இந்த கைடு இருக்கிறாருல அவரு தான் எடுத்து அப்படியே தட்டு தடுமாறி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஃபயர் பண்ணியிருந்திருப்பாரு. முகத்துல அந்த ஊசி இறங்கினோடனே டக்குன்னு அந்த நீர் யானையும் அப்படியே தண்ணியில இறங்கிருச்சு. வாயில தானே இவரோட காலும் இருந்தது, அதனால இந்த வயசானவருமே தண்ணியில இறங்கியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் எப்படியோ தட்டு தடுமாறி கொஞ்சம் கரைக்கு வந்துடுறாரா. வந்துட்டு அந்த கைடு கிட்ட சொல்லுவாரு, ஏய் சீக்கிரம் எந்தர்றா, அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு ஊசியை இறக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ அந்த கன்னை ஃபயர் பண்றதுக்காக அந்த மனுஷன் போட்ட முயற்சியில அந்த மனுஷனோட உயிருங்கிறதே போயிருச்சு. அந்த சின்ன பையனோட அம்மா அவனை தேடி தண்ணியில இறங்கி இருந்திருப்பாங்கல்ல, கண்டிப்பா அவங்களும் இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ வேற ஏதாவது பண்ணி நம்ம கிளம்பணுமே அப்படின்னு யோசிக்க அப்பதான் இந்த மாதிரி அவரு முதல்ல போட் எடுத்தாகணும்ல, நீங்க ஏதாவது இந்த கிளையை கீதை உடைச்சு தண்ணியில வந்து சும்மா அந்த நீர் யானையோட கவனத்தை திசை திருப்புங்க, நான் அதுக்குள்ள போட்டுக்கிட்ட வந்துடுறேங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரின்னு நம்ம ஹீரோயினும் அந்த டியானோ அப்படிங்கிற அந்த லேடியுமே அதே மாதிரி கிளையெல்லாம் உடைச்சிட்டு தண்ணியில வந்து ஆளுங்க இறங்குற மாதிரி அப்படியே அசைவெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தா. எப்படியாவது இந்த கேப்பில் அந்த வயசானவர் தண்ணியில் இறங்கி போட்டுக்கிட்ட வந்துடலான்னு பார்க்குறாரு. பட் தண்ணியில் இறங்கின உடனேயுமே அந்த நீர் யானை அவரை பிடிக்கிறதுக்காக தான் வருது. வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடியே ஒரிஞ்சுக்குவார். அதுவும் பின்னாடியே கடிக்க வரும்போது ஒரு ஃப்ளாரெல்லாம் கொளுத்தி பயமுறுத்திலாம் விட அந்த நீர் யானையோ இப்போ அந்த வயசானவர் பிஸியாக வச்சுருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இதான் சான்ஸ்னு தண்ணியில் இறங்கி நேராக அந்த போட்டில் ஏறிடுறான். அதுக்கப்புறம் அவள் அந்த ட்ரான்குலைசரை எடுத்து அந்த நீர் யானையை பார்த்து ஃபயர் பண்ணியிருந்திருப்பாளா, அவள் தான் அது வழி தாங்க முடியாமல் மறுபடியும் ஓடிடும். ஓகே இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படியே போட்டில் ஏறி முதல்ல இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துடுப்பு போட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி துடுப்பு போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் எந்த திசையிலேருந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குமா. அப்போ தான் ஹீரோயின் அங்கே தண்ணியிலேருந்து இன்னொரு பேக் ஒன்று எடுக்கிறா. அவளோட ஃப்ரெண்டோட பேக்காக இருக்கும். ஆனால் அந்த ஒரு பேக்கில் கேமரா இருக்குது. கேமராவில் நைட் விஷனுங்கிறது இருக்கும். ஆகையால் அந்த நைட் விஷனை ஆன் பண்ணி அந்த நீர் யானை எந்த சைட்லேருந்து வருதுங்கிற மாதிரி அவள் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. சோஃபார் வந்த மாதிரி தெரியல. பட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சதுப்பு நிலத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு பில்டிங்கை யாரோ கட்டி வச்ச மாதிரி இருக்கும். அது அந்த வயசானவர்கிட்ட காட்டக்குள்ள அவருக்குமே அது தெரியல போல, இதனடா அது ரொம்ப வருஷமா இருக்குது போலயேன்னு. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கிட்ட தான் போட்டை ஓட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பில்டிங் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த வயசானவருக்குமே ஞாபகம் வருது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல வந்து இந்த நீர் யானையெல்லாம் பெரிய பணக்காரங்க எல்லாம் கொண்டு வந்து வச்சு வளர்த்திக்கிட்டு இருந்தாங்களாமா. ஸோ அந்த கதைங்கிறது அப்ப அது கதை கிடையாதா, உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அப்பதான் ரியலைஸ் பண்றாரு. வேற ஏதாவது இங்க யூஸ்ஃபுல்லா கிடைக்குமா அப்படின்னு இவங்க தேடி பார்க்கறாங்களா. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல டேபிள்ல பார்த்தா லைக் ரொம்ப காலத்துல ஆதி காலத்துல யூஸ் பண்ண சில கணக்கு புத்தகங்கள்லாம் இருக்கும். அதுல இந்த நீர் யானைகள் எத்தனை ஸ்டாக் வந்துச்சுங்கிற மாதிரிலாம் எழுதிந்திருக்கு போல. ஓ அதை உண்மையாலே வளர்த்திருந்திருக்கானுங்க தானா அப்படின்னு அந்த நோட்டை பார்த்து இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய கூண்டெல்லாம் இருக்கும். ரைட்டு, அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு சதுப்பு நிலத்துல நீர் யானை வந்ததுக்கு காரணமே இதை கொண்டு வந்து யாரோ இல்லீகலா வளர்த்திருந்திருக்கானுங்க. அந்த வெளியில இருக்கிற கூண்டெல்லாம் பார்த்து அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு நீர் யானையோட குட்டியை வந்து ஒரு இரும்பு கேட் மாதிரி ஒன்று மேலே விழுந்து அந்த குட்டி அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஹீரோயின் உதவி பண்ணலான்னு இருந்தா டக்குன்னு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு நீர் யானை அந்த குட்டியை காப்பாத்துங்கிற பேர்ல ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். இந்த கேப்ல கடைசியா இருந்த ட்ரான்குலைசரையுமே அந்த வயசானவர் பயன்படுத்தி இருந்திருப்பாரு. அதை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து கதவையெல்லாம் சாத்திடுறாங்க. ரைட்டு, அப்போ இந்த இடத்துல இன்னும் நிறைய நீர் யானை இருக்கும் போலயே அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தண்ணியில் அட்டாக் பண்ணது ஒன்று, இப்போ பார்த்தா இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது. இன்னும் எத்தனை இருக்குதுன்னு தெரியலன்னு யோசிக்கும் போது அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த இடத்துல நீர் யானையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்துருக்காங்கன்னா இங்கே ரோடு எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக ஏதாவது போட்டு மூலமாக தான் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க, அந்த மீட் எல்லாத்தையும். அப்படின்னா போட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஆயில் கீது வச்சுருந்துருப்பாங்கல்ல, அதாவது ரொம்ப வருஷமாக ஆயில் இருந்திருக்கும். அந்த ஆயிலை வந்து இப்போ இருக்கிற போட்டுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது தான், பட் அது ஆயில் தான், அது தீப்பத்தும். ஆகையால் எங்கேயாவது ஆயில் கீது இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து போட்டு தீப்பத்தி விடுவோம். நடுராத்திரியில ஒரு இடத்துல தீ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்னன்னு செக் பண்றதுக்காக வருவாங்கல்ல, அது மூலமா உதவி கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு 3 பேருமே மாறி மாறி ஏதாவது எரியறதுக்கு தேவையான பொருள் இது வச்சிருந்துருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி தேடி அலையும் போது கரெக்டா ஒரு இடத்துல ஒரு பேரல் ஃபுல்லா ஆயிலுங்கிறது இருக்கும். ஆஹா இதாம்ல நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பேரல் அப்படியே கீழே தள்ளி விட்டு அந்த ஆயிலை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி ஊத்தி விட்டு வந்துட்டு சரி அதை கொளுத்தலாம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு
திடீர்னு ஒரு நீர் யானை உள்ள வந்துடும். அண்ட் அது உள்ள வந்தோடனே பயத்தில் அந்த வயசானவர் கீழே விழுந்துட்டாரு. ஏற்கனவே காலில் அடிபட்டு இருந்திருக்கு. தட்டு தடுமாறியாவது எஸ்கேப் ஆகலான்னு இருந்தா நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு ரூம்குள்ள போயிருவாளா. ஆனா அந்த ரூமோட கதவை அந்த டியானோங்கிற லேடி லாக் பண்ணி விட்டுருவா. லாக் பண்ணாம இருந்திருந்தா பேர் மினிமம் அந்த வயசானவரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். பட் ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுக்கு எனக்கு வேற வழி தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. ஸோ அந்த நீர் யானை அந்த ஆளையும் காலி பண்ணுது. ஏன் அப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த டியானோவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க லாக் பண்ணாங்கல்ல அந்த கதவையும் உடைச்சிட்டு வரக்காக அந்த நீர் யானை முயற்சி பண்ண. அவ்வளவுதான் நம்ம ஒரே இடத்துல இருந்தா மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஒரு ஷார்ப்பான இரும்பு ஒன்று கிடைச்சிருந்திருக்கும். ஆகையால் நீங்க இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர் யானையை அவ திசை திருப்பி இருந்திருப்பான். இந்த கேப்ல அந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போற வழி மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள இந்த டியானோங்கிற அந்த லேடி இறங்கிருவாங்க. ஆனா பொத்துன்னு கீழே குதிச்சதெல்லாம் அவங்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருந்திருப்பாங்க போல. அவங்களோட கால் எலும்புங்கிறது உடஞ்சிரும். அதுவே ஹீரோயின் அந்த நீர் யானையை திசை திருப்பி இருந்திருப்பாங்கல்ல. பட் அது கரெக்டா இவங்க எங்க ஆயில ஊத்தி விட்டாங்களோ அதே இடத்துல வந்து நின்றுருக்கும். சிக்னி அடான்னு சொல்லி அப்படியே ஆயிலோட சேர்ந்து கொளுத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் அந்த நீர் யானை அதே இடத்துல அந்த நெருப்புல மாட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோயினும் அந்த பேஸ்மெண்ட் வழியா கீழே இறங்கி இருந்திருப்பாங்களா. இறங்கி அந்த பில்டிங் விட்டு வெளியில வராங்க. அந்த இடத்துல தான் அந்த கூண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அந்த சின்ன நீர் யானை வந்து அந்த இரும்பு கம்பியில மாட்டி இருந்திருக்குல்ல, நான் அதுக்கு உதவி பண்ணிட்டு வரேன், நீங்க டக்குன்னு போட்டு கிட்ட போங்க அப்படின்னு அந்த டியானோவை அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோயின் அந்த சின்ன நீர் யானைக்கு உதவி பண்ணலான்னு இருக்கும்போது வெளியில் எஸ்கேப் ஆக பார்த்தா டியானோ இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த சின்ன நீர் யானையோட அம்மா நீர் யானை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான், வச்சு அதே இடத்துல காலி பண்ணிடுறாங்களா. அடுத்த டார்கெட் ஆப்வியஸாக ஹீரோயின் தான். ஆனால் எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த சின்ன நீர் யானையை காப்பாற்றின காரணத்தாலேயோ என்னமோ தெரியல, குட்டி கிடைச்சோன்னையுமே அந்த அம்மா நீர் யானை அங்கேருந்து போயிடும். ஹீரோயின் தப்பிச்சிட்டா. தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல ஹெலிகாப்டர் வந்திருக்குமா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியே. அவங்க நினைச்சபடியே நெருப்பெறியறதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு செக் பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டர் வந்து இருக்குது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினையுமே அந்த ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து வராங்க. காலையில விடியவே ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல சதுப்பு நிலத்துல இன்னுமே சில நீர் யானைகள் இருக்கிறத ஹீரோயின் கவனிக்க செய்யறா. லைஃப்ல ஒரு கிக்கு வேணுங்கிற காரணத்துக்காக ஆபத்தா இருக்கக்கூடிய பகுதியில வந்து இவ்வளோ உயிர்கள் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஹீரோயினோட முகத்துல இருக்க. அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பிளஸ் இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக டெஃபினட்டாக இனிமேல் கன்னியூவாக போடுவேன். ஸோ தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.